உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த உருண்டை வந்து எப்படி செய்யணும்னா, நம்ம பருப்பு வடைக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுவோமோ எல்லாமே ஆட் பண்ணணும். ஆனால் வடை வந்து பொரிச்சு எடுப்போம் எண்ணெயில். இது வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். இந்த ஆம்லேட் மாதிரி போடுறது என்னென்னா, அந்த பருப்பு வடை மாதிரி அரைச்சிருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 3 முட்டை ஆட் பண்ணி நல்லா திக்காக வந்து ஆம்லேட் மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன மசாலா தேவைன்னா, நம்ம மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தானே ஆட் பண்ணுவோம். தேங்காய், ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இவ்வளோமே சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். அதுவும் இதில் சேர்த்துட்டு அப்புறம் மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நல்ல குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா அந்த உருண்டையையும் அப்புறமா ஆம்லேட் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இந்த குழம்பு வந்து எங்கள் ஆச்சி நல்லாவே பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு வரலை. ஆனால் வந்து அவங்க எப்படி அந்த காலத்தில் வந்து அம்மியில் அரைச்சி அந்த மாதிரி வைப்பாங்க. அதனால் அந்த டேஸ்ட் வந்துச்சா என்னன்னு தெரியல. இந்த ஆம்லேட்லாம் இன்னுமே நல்லா திக்காக வரும். சின்ன பிள்ளையில நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது குழம்புக்கு போட்டுட்டு எங்கள் ஆச்சி வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்தால் கொடுக்கணுன்ட்டு. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காப்பியும் குடிச்சு அதுவும் சாப்பிடுவோம். எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் இந்த குழம்பு நினச்சாலே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.